எனக்கு அருமையானவர்களே, இந்த நல்ல வேளையிலும் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நான் நம்புகிறேன் நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. காலை தோறும் கர்த்தர் கிருபை புதாரிக்கிறது. ஒவ்வொரு நாளும் தேவன் அழகாய் படைத்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் மனிதனுக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகவே நான் நம்புகிறேன் உங்களோட வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் சுகமாக இருப்பீங்கன்னு சொல்லி. நாம் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் கர்த்தருடைய சுத்த கிருபை என்பது வேதம். பிரியமானவரே, கடந்த மாதங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள், பாடுகள், கவலைகள், உபத்திரவங்கள் வந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி நம்மை தப்புவித்து நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து குறைகளை நிறைவாக்கி நாம் வெட்கப்பட்டு போகாதபடி கர்த்தர் நம்மை காத்து கொண்டார். ஆமென். நான் நம்புகிறேன் அதுதான் உண்மை என்று சொல்லி இந்த நேரத்திலும் ஒரு வசனத்தை தியானிப்போம். நான் நினைக்கிறேன் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்ன வசனம் என்றால், கர்த்தருடைய ஆவி சவுலை விட்டு விலகியார், கர்த்தராலே வரவிடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலை ஆட்கொண்டது, இல்லாட்டி பிடித்து கொண்டதுன்னு சொல்லலாம். இன்றைக்கு இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியா பொல்லாத ஆவியா என்ற ஒரு தலைப்புகளே ஒரு சின்ன தியானத்தை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே 2 விதமான ஆவிகள் கிரியை செய்வது பார்க்கிறோம். ஒன்று கடவுளுடைய ஆவி, இல்லாவிட்டால் இன்னொன்று தீமைகள், இல்லாவிட்டால் பிசாசுடைய ஆவிகள். இந்த கடவுளுடைய ஆவி மனிதர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அது மனிதனுக்கு நன்மை செய்து அற்புதங்களை செய்து மனிதரை வாழ வைத்து நன்மை செய்வது, அதை சொல்லலாம் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். வேதம் சொல்வது கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஆமென். கர்த்தரை பிரஸ்தாபப்படுத்த எந்த ஸ்தானத்திலும் கர்த்தர் மகிமை கடந்தவர். ஆகவே அசுத்தாவி என்றால், பொல்லாத ஆவி என்றால் என்ன? மனிதர்களை கலங்கடித்து மனிதர்களை தீமை செய்ய பண்ணி பாவம் செய்ய பண்ணி அவர்களை கடவுளை விட்டு அதாவது உலகத்தை விட்டு பிரித்து ஒரு பிள்ளையான வாழ்க்கை வாழுகிற இன்றைக்கு நாம் பார்க்குற இந்த உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தவறாய் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் பாவங்களுக்குள்ளே. இன்றைக்கு இந்த உலகத்திலேயே எல்லா தீமைகளுக்கும் காரணமே மனிதர்கள் ஒரு நாளும் படைக்கப்படுற போது கொலைகாரர்களாய் படைக்கப்படவில்லை, களவெடுக்கிறவர்களாய் படைக்கப்படவில்லை, போதவஸ்துக்கு அடிமையாக படைக்கப்படவில்லை, அதாவது பாவிகளாக குடிகாரர்களாய் படைக்கப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்தை ஆளுகிற தீமை இல்லாவிட்டால் அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகள் மனிதர்களை ஆட்கொண்டு பிடித்து அவர்களை மோசமான பாவிகளாய், கொலைகாரர்களாக, தீமை செய்கிறவர்களாக, அவர்கள் கடவுளை போல அல்லாமல் மிருகங்களை போல வாழ்கிற அளவுக்கு இந்த பொல்லாத ஆவிகள் இந்த மனிதர்களை ஆட்டி படைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனத்திலும் கூட இந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் சவுலை விட்டு விலகி பொல்லாத ஆவி சவுலை பிடித்து கொண்டது. ஆமென். உங்களுக்கு சவுலை பற்றி தெரியுமா? அவன் ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தான். அவன் கழுதை தேடி வந்தவன், தீர்க்க தரிசனம் சொன்னவன், நல்ல ஒரு விசுவாசி, நல்ல ஒரு ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் ராஜா வேணும் என்று கேட்டு ஆண்டவர் உபத்திரப்படுத்தி அவர்கள் சத்தம் போட்டு ஆண்டவர்கிட்ட அடிக்கடி தொந்தரவு பண்ணுற நேரம் தேவன் அவர்களுடைய விருப்பத்துக்கு அமைய ஒரு ராஜாவை கொடுக்கிறார். அதான் சவுல் ராஜா. நல்ல அரசாண்டா, நல்லாத்தான் இஸ்ரவேலை முதல் ராஜா அவன் நன்றாய் கொண்டு வந்தான். ஆனால் தேவ ஆவியானவர் அப்பொழுது அவனை நடத்தினார். வேதம் சொல்வது கர்த்தருடைய ஆவி சவுல் மேல் இறங்கினார். கர்த்தருடைய ஆவி சவுல் மேல் இறங்கிய தீர்க்க தரிசனம் உரைத்தார் என்று சொல்லப்படுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவிக்கு எதிராக பொல்லாத ஆவி வேலை செய்கிறது. ஆமென். எப்போ பொல்லாத ஆவி வேலை செய்யும்? ஒரு மனிதனுக்குள்ளே எப்போ பொல்லாத ஆவி வேலை செய்யும் என்றால், ஆண்டவர் படைத்த சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள், ஆண்டவர் கொடுத்த கட்டளைகள், நியமங்களை நாம் கீழ்ப்படியாமல் கை கொள்ளாமல் போமாயிருந்தால் நிச்சயமாகவே பிசாசு என்ற பொல்லாத ஆவி நம்மை ஆள முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆமென். உங்களுக்கு தெரியும், யாக்கோபிலே புதிய ஏற்பாட்டிலே 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், நீங்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள், பிசாசுக்கு ஏத்து நில்லுங்கள். ஆகவே பிசாசு எம்மை விட்டு தீய ஆவிகள் நம்மளை தொடாமல் நம்மை விட்டு ஓட வேண்டும் என்றால் தீய ஆவிகள் எப்படி வேலை செய்கிறது? பாவங்கள் வழியாக, மந்திர சூனியங்கள் வழியாக, அசுத்த கிரியைகள் மூலமாக, பிழையான மனிதர்கள் மூலமாய் இன்றைக்கு இந்த தீய ஆவிகள் வேலை செய்கிறது. நாங்கள் பார்க்குறோம், எபேசியர் 6ஆம் அதிகாரத்திலே 4 படைகள் அவனுக்கு உண்டு.
ஒன்று துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இரண்டாவது, மூன்றாவது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதியின் ஆவிகள், வானமண்டலக்கிரையிற பொல்லாத சேனைகளினுடைய கூட்டம். இவைகள் இந்த உலகத்தை பிசாசுடைய தீமையுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தங்களுடைய கட்டுப்பாட்டுகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே எப்படி ஒரு மனிதனுக்குள்ளே போக முடியும்? வேதம் சொல்வது, ஆண்டவரே மெய்யான வழி, மெய்யான ஜீவன், மெய்யான சத்தியம். அவருடைய ஆவியானவர் இருந்தால் அங்கே விடுதலை இருக்கு. அவை ஆண்டவரை அறியாமல் ஒரு மனிதன் இருந்தால், எல்லாவற்றும் அவன் அறிந்திருந்தும் அவன் கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாக போனால் அவனை விட்டு கர்த்தருடைய ஆவி விலகுவார். அவனை இந்த பொல்லாத ஆவிகள் மூடினால் அவன் ஒரு பிழையான மனிதனாய் அவன் மாறுவான். சவுலை நம்ம பார்க்கிற நேரம் ஆண்டவர் அதே 15ஆம் அதிகாரத்திலே 3ஆம் சொல்லுகிறார், நீ அமலேக்கை பிடித்து அங்கே இருக்கிற எல்லா மக்களையும், ஸ்திரீகள், புருஷர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஆடுகள், மாடுகள் எல்லாவற்றையும், குழந்தை எல்லாவற்றையும் நிற்கிறவன் பண்ணு. 2 காரியங்களுக்காக ஆண்டவர் அமலேக்கை அழிக்க சொன்னார். ஒன்று, இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் வருகிற போது அவர்கள் அமலேக்கு இஸ்ரவேலுக்கு விரோதமாக செய்த காரியத்துக்கு நிமித்தமாக. 2வது, இந்த சவுல் கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறானா இல்லையா என்பதை பார்ப்பதற்கு ஆண்டவர் சொன்னார். பாவம் பெருகினால் ஆண்டவர் அழித்து விடுவார் பிள்ளைகளை. பாவத்தின் சம்பளம் மரணம். வேதம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அதிகம் 6ஆம் பார்க்கிறோம், மனுஷனுடைய பாவம் அக்கிரமம் பெறுகிறதாலே கர்த்தர் மனிதன் உண்டாக்குனது மனஸ்தாபப்பட்டார். ஆகவே வெள்ளத்தால் அதை அழிக்க முற்பட்டான், அழித்தான். பிரியமானவர்களே, அமலேக்கிற வாழ்க்கை அவன் பாவம், அவன் இருந்தாலும் பாவம் தான், இல்லாட்டியும் பாவம். ஆகவே அவனை வைக்க கூடாது அவன் ஒரு முடிவெடுத்தான். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை, இந்த 9ஆம் வசனம், நீங்கள் 1 சாமுவேல் 15:9 வசனம் பார்த்து பாருங்க. இந்த சாமுவேல் அவன் என்ன செய்ய, சவுல் என்ன செய்கிறான், அவன் அங்கே அந்த ராஜாவை பிடித்து கொண்டு வருகிறான், அவன் அழிக்க சொன்னான். அங்கே 1ஆம் தரம் 2ஆம் தரமான ஆடுகளை, மாடுகளை, ஒட்டகங்களை, கழுதைகளை கொண்டு வந்து அவன் அழிக்க மனதில்லாமல் கொண்டு வருகிறான். ஏன் என்று தெரியுமா? இந்த சவுல் ராஜாவாக முதல் இவன் மிருகங்கள் மேலே, கால்நடைகளுக்கு மேலே விருப்பம் உள்ளவன். அவன் பெஞ்சமின் கோத்திரத்தான். அவன் எப்படி ராஜாவாக தெரியுமா? கழுதை தேடி வந்தவனைத்தான் ஆண்டவர் சொல்லி சாமுவேல் ராஜாவை மாற்றினார். பிரியமானவர்களே, இவனுக்குள்ளே என்னது, மிருகங்கள் மேலே இல்லாவிட்டால் கால்நடைகள் மேலே ஒரு ஆசை, ஒரு இச்சை இருந்தபடியால் அதை அழிக்க மனதில்லாமல் வருகிறான். பிரியமானவர்களே, உங்களுக்கு தெரியுமா, சாத்தான், பிசாசு, தீமைகள் ஒரு கிறிஸ்தவனுக்குள்ளே சும்மா போகலாம், அவன் வீட்டுக்குள்ளே தொடையலாம், அவன் மைண்டை தொடரும். ஆனால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு ஒரு மனிதனுக்கு இடம் கொடுப்பானாய் இருந்தால் அவனுக்குள்ளே தீய ஆவிகள் போகும். பிரியமானவர்களே, இந்த சவுல் ராஜா இந்த இச்சை, மாம்ச இச்சை, மிருகங்கள் மேலே, ஆடு மாடுகள், கால்நடைகள் மேலே இந்த ஆசை ஆண்டவர் சொல்ற அழிக்க சொல்லி அவனுக்கு அதை அழிக்க விடவில்லை. ஆகவே கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு விலகி பொல்லாத ஆவி அவனை சூழ்ந்து கொண்டதை பார்க்கிறோம். கர்த்தரால் வரப்படப்பட்ட பிரியமானவர்களே, இந்த அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவர், அண்ட சராசரங்களை உருவாக்கின ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் கட்டுப்பாட்டு வைத்திருக்கிறார். அவன் அசுத்தாவிக்கும் அவருடைய கட்டுப்பாடு. அவர் போகணும், அது போகும், அது வாண்டா வா. இங்கே சொல்லப்படுது, சவுலிடத்திலே கர்த்தரால் வரப்படப்பட்ட ஒரு ஆவி. ஏன்? இந்த உலகத்தை படைத்த ஆண்டவர் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர். அவர் ஒரு தீய ஆவியை கட்டெடுக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, பரலோகத்திலே யோபை பற்றி பிசாசு போய் சொல்லுகிறான். பரலோகத்துக்கு பிசாசு போவானா? இங்கே பாருங்கள், எங்கது இயேசு கிறிஸ்துவிடத்திலே பேதுரு இருக்கிறான். ஒரு நேரம் ஆண்டவர் சொல்கிறான், அவனுக்கு தேவனுடைய குமாரன் தான் வெளிப்படுத்தினான், வலது படத்தில் இருக்கிறவன், பரிசுத்த ஆவியான வெளிப்படுத்தினான். கொஞ்சத்தான் சொல்கிறான், பிசாசு என்று அவனை திறத்துக்கிறான். இயேசுக்கிட்ட பேய் வருமா? பிரியமானவர்களே, அசுத்த ஆவிகளுக்கும் ஆண்டவருக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்தவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் எந்த மனிதன் அவன் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் இடம் கொடுக்கிறானோ அவனுக்குள்ளே இந்த பொல்லாத ஆவிகள் அவனை ஆட்கொள்ள முடியும். கர்த்தருடைய ஆவி அவனை விட்டு போய்விடும். அல்லேலூயா. இங்கே சவுலுக்கு அதான் நடந்தது. அவன், நீங்கள் புறம் வாய்த்து பாருங்கள் 16ஆம் அதிகாரத்தை, அவன் 15ஆம் அதிகாரத்தை. அவன் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்லுகிறான், நான் நீ சொன்னபடி செய்கிறேன். அப்பொழுது சாமுவேல் கேட்கிறார், அங்கே கேட்குற ஆடு மாடு சத்தம் என்ன? அப்போ அவன் பொய் சொல்லுகிறான். என்ன பொய் சொல்கிறான்? கர்த்தருக்கு பலியிட கொண்டு வந்து. இன்றைக்கு எல்லாருமே தவறு செய்து கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர்கிட்ட போடுற பிள்ளைகளை. ஆண்டோட விளையாட வேண்டாம்.
அவன் நீங்கள் தவறண்டால் மனம் திரும்பி ஒப்புரவாங்க, கர்த்தர் மேல் போட வேண்டாம். அவன் பாருங்க, அவன் மனம் திரும்பவில்லை. திரும்ப அவன் சொல்றான், இப்படி மாறி வரக்குள்ள, ஐயோ இந்த ஜனங்கள் தான் இதை கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல் போனார் பொல்லாதாவி நம்மை உங்களை ஆள முடியும், தொட முடியும். பொல்லாதாவி உங்களை தொட்டால் அதுக்கு பிறகுதான் பொய்கள், களவுகள், கொலைகள், பாவங்கள் உங்களை ஆள வலிக்கும். ஆமென். கர்த்தருடைய ஆவி உங்களை ஆண்டால் சுகம், சமாதானம், ஆறுதல், புத்தி உங்களுக்குள்ள வெளிப்படும். கீழ்ப்படிதல் உண்டாகும், மன்னிப்பு உண்டாகும், சுகமாய் உங்களை கர்த்தர் வாழ பண்ணுவார். ஆமென். இந்த நல்ல நேரத்திலே கர்த்தருக்கு பயப்பட வாழ்ந்து கீழ்ப்படிந்து பாருங்கள், கர்த்தருடைய ஆவி உங்களோடு இருக்கும். ஆமென். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படி, அதை பார்க்கிற அருமையான சகோதரன் சில கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல் மாம்ச இச்சை, கண்கள் இச்சை, ஜீவனத்துக்கு இடம் கொடுத்து நீ வாழ்ந்திருந்தால் நிச்சயமாக அசுத்தாவை உங்களை தொடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது. ஆமென். அவை பொல்லாதாவினை குறித்து பயப்படாது, கிறிஸ்தவர்கள் பயப்படாது. சூனியங்கள், மந்திரங்கள், பிசாசு சந்திரங்கள், இவைகள் உங்களை என்னை ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தால் அவன் உங்களோட ஓடி போவான். ஆமென். அதான் அவர் சொல்றாரு, ஏதோ சாத்தான் மின்னாலை போல்படுவதை கண்டேன். ஆனால் ஒரு தமிழ் மொழி சொல்வது, அவனுடைய சரக்கு எனக்கு ஒன்று வேண்டும். நாம் கர்த்தரை கீழ்ப்படிந்திருந்தோமானால் கர்த்தருடைய மகிமை நம்மோடு இருக்கும், பிசாசு நம்மளை தொடவே நான். இங்கே பாருங்க, ஒரு நல்ல ராஜா கீழ்ப்படியாக போன போது கர்த்தருடைய ஆவி போய் பொல்லாதாவி அவனை பிடித்து கொண்டு, பொல்லாதாவி பிடிச்சா அது மாதிரி ஒரு வாழ்க்கை, வேதனை, கண்ணீர், கவலை, துன்பம். அவன் இதை பார்க்குற தேவ பிள்ளைகளை, நீங்களும் கீழ்ப்படிந்து கர்த்தருடைய ஆவியோடு சேர்ந்து கொள்ளுங்கள். பொல்லாதாவிக்கு உள்ளத்திலேயோ இல்லத்திலேயோ இடம் கொடுக்க வேண்டாம். அவன் ஏனென்றால் பொல்லாதாவி ஒரு மனிதனை கலங்க பண்ணிவிடும். ஆனால் கர்த்தருடைய ஆவி ஒரு மனிதனை கட்டி எழுப்பி உயிர்ப்பித்து அவனை நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வைக்கும் என்பது எந்த சந்தேகமும். அவை கர்த்தருடைய ஆவியா பொல்லாதாவியா நம்மை ஆள்கிறது என்பதை ஆராய்ந்து பாருங்கள், ஒப்புக்கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாகவே ஆசீர்வதிப்பார்.